அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 8/2/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:35 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? அதுக்கு முக்கியமான காரணமாக செய்வினை கோளாறு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான செய்வினை கோளாறு இருந்தாலும் அது நிவர்த்தி செய்து தரப்படும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைய போகிறது. இன்று நேர்மறை எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்களோடு இன்று சிறப்பாக சேர்ந்து பணியாற்றக்கூடிய நாளாக, அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவலாம். வீட்டை புனரமைத்தல் பற்றி இருவரும் கலந்து ஆலோசிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதி நிலைமையாக இருக்கும். சிறந்த வகையில் சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாகும் நாளாக அமையலாம். இன்று முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் உங்களது பிரியமான ஒருவரோடு மோதல் ஏற்படலாம். இன்று சிறந்த பலன்களை காண நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாகத்தான் வெற்றி காண முடியும். பணியிடத்தில் சமயோஜித புத்தியோடு பயன்படுத்த வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பத்தை உங்களது துணையிடத்தில் காண்பிக்காதீர்கள். இன்று அமைதியான மனநிலையில் இருப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சராசரியானதாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது. அதற்கு நீங்கள் சிறு கடன்கள் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம். தண்ணீர் அதிகமாக பருக வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள இந்த நேரம் சரியானதாக இருக்கிறது. உங்களுக்கு பிரியமானவர்களை உங்களது வீட்டிற்கு அழைக்க நேரிடலாம். உங்களது முயற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள். என்றாலும் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக இருக்க முயற்சி செய்வீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சிறிய கடன் வாங்க நேரிடலாம். மேலும் இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை சேமியுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, எனவே கவலை வேண்டாம். கடகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்வில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களுடைய செயல்களை இன்று விரைந்து ஆற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமாக நடந்து கொள்வீர்கள். அவருடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். நீங்கள் விரைந்து பணம் சம்பாதிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று துடிப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்று நிதி வளர்ச்சி சற்று குறைந்து காணப்படலாம். மேலும் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது நட்பான அணுகுமுறை மற்றும் இனிமையான வார்த்தை மூலமாக துணையுடனான நட்பை இனிமையாக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படலாம். செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம். இன்று வெற்றி காண்பதற்கு முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேரிடலாம். பணிகளை முடித்து ஒப்படைப்பதற்கு முன் கவனமாக சரிபார்க்க வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படலாம். ஆனால் பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது. அதிக பணிகள் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். இசை கேட்பதன் மூலமாக மனம் ஆறுதல் பெறும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடக்க வாய்ப்புள்ளது. எனவே அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம். அனாவசியமாக பணத்தை செலவழிக்காமல் காத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்படலாம். காயம் ஏற்படாமல் இருக்க வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தொடர் முயற்சி மூலமாக நீங்கள் வெற்றி காணலாம். உங்களுடைய நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். இன்று நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பணியில் திறமைக்கு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் இன்று பண வரவு அதிர்ஷ்டம் காரணமாக ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நிறைந்த ஆற்றலோடு இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் லட்சியங்களை அடைய முடியும். சிறந்த பலன்களை காண இன்று நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணிக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள். செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் முழு திருப்தி அடைய மாட்டீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பு. நிதி நிலைமையை பொறுத்தவரை காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். பிறரோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை அதிகமான பதட்டம் காரணமாக பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தன்னம்பிக்கையோடு இருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இருவரும் நல்ல புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்க முடியும் என்றாலும் வீணான செலவு காரணமாக நீங்கள் சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மனதிலிருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்காவிடில் வளர்ச்சி பாதிக்கப்படலாம். மதிப்புமிக்க பொருள்களை இழக்க வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படலாம். இதனை அவருக்கு தெளிவாக உரைப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை சில நிதி கட்டுப்பாடுகள் காணப்படலாம். நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான நீங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனை அல்லது மனக்குழப்பம் காரணமாக இந்த நாளை அனுபவிக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் இருக்காது. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களது பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்லுறவை வளர்ப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகை சம்பாதித்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் காரணமாக பணத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.